ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை பிரத்யேகமாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் பணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளார். அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். அதனால குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியானது அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்ககிட்ட எப்பயுமே குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறவங்க, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு மனசு மாறுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வேலைகளை செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளை மாறாக நீங்கள் பெற முடியும். எனவே சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பாராட்டு மலையில் நனையக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும். பேசியே உங்களால் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. உங்கள் பேச்சின் மூலமாக அதிகமான மதிப்பும் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. உங்க பேச்சுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசில் இன்னைக்கு அதிகமாகும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நல்ல சகோதர உறவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களை பற்றிய நீங்கள் புரிதல் இன்றைய தினம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வீங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்க வியாபாரத்தில் இருக்கு. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறப்பாக வியாபாரம் அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல புதிய தன்னம்பிக்கை மனதளவில் இருக்கும். அதன் மூலமாக நிறைய காரியங்களை உங்களை சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. எதிர்பார்த்த காரியங்களில் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அவசரப்படக்கூடாதுங்க. மாணவர்களுக்கு பொறுமை தேவை. வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். நல்ல தன லாபங்கள் நிறைந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்கு. எனவே வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளாக நீங்க அனுபவித்திடுங்க. உங்களுக்கு தித்திக்கும் குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. யாராவது சில பிரச்சனை பண்ணணுன்னே உங்ககிட்ட வம்புக்குனே வந்தாங்க அப்படின்னா அவங்களை புறக்கணிச்சறதா உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சில ரொமான்டிக்கான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறும். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் உங்களது மனம் கலந்து காதலரை காயப்படுத்தக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே. குழப்பமாக இருந்தாலும் சரி, ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணனாலும் சரி, நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நல்ல தருணத்தில் இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்க மனசு கோணாதபடி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் யாராவது உங்ககிட்ட வம்பு தும்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அவங்களை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அது அந்த மாதிரியான வம்பு தும்பான விஷயங்கள் உங்க மனசுல பாதிக்க நீங்க அனுமதிக்க கூடாது. இன்னைக்கு சண்டை சச்சரவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது தனிமை நேரம் அவ்வளவு சுலபமாக அமையாது. எனவே நிச்சயமாக உங்க நண்பர்கள் யாராவது கூட இருக்கிற மாதிரி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூட நேரம் செலுத்துறது போன்றவற்றில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரிய வெற்றிகள் இருக்கு. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முன்னோர் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய
வில்லங்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது மெடிக்கல் சம்பந்தமான செலவுகள் கூட உங்களுக்கு குறையும். அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், காரிய வெற்றிகள் நிறைந்த நாள், மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நல்லா புரிந்து செயல்படுங்க. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத எல்லா இடங்களிலும் நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க. அந்த அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியிலான எல்லாருமே நீங்க புரிந்து செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க. உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்க பாராட்டும்படி உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மதிப்பு, மரியாதை, கெத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றகரமான நல்ல மனம் விரும்பிய சூழல் அமையுங்க. இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், மேலும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குழப்பங்கள் இல்லாத வெற்றிகரமான ஒரு நாள். சேவிங்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு சேவிங்ஸ் மேற்கொள்ளணும், உங்க எதிர்காலத்திற்காக சேமிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள், அந்த மாதிரியான சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அது நிச்சயமாக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல வளமாகும். இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. எல்லாருமே இன்னைக்கு புரிந்து நடந்து கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சேமிப்பு குறித்த சிந்தனைகள் பெருகும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க. சில அலைச்சல்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அலைச்சல்களாக இருக்கும், அளவுக்கு அதிகமான பயணங்களாக இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அலைச்சல்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. அதனால கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். அற்புதமான ஒரு நாளுங்க. தன்னம்பிக்கை உங்க மனசுல இருக்கும்போது கண்டிப்பாக அதிகமான காரிய வெற்றிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான ஒரு நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்க ஹையர் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படணும். மற்றபடி உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், துன்பங்கள் எல்லாமே விலகும். சொத்துக்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. புதிதாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கல அப்படின்னாலும் உங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும். வெற்றிகரமான ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.